சரி ஓகே ஏன் நம்ம இதை சாப்பிட்டு சொல்லலாமே அப்படின்ற மாதிரி தான். சுந்தரி அக்கா கடைன்னு ஒரு பிளேஸ் அங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஸோ அது அப்புறமா வந்து கார்த்திக் கடை, அதான் செகண்ட் ஃபுட்டு. அப்படி இப்படியே ஃபுட்டாக பண்ணோன்னா அப்புறமா எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் பீப்புள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பிபிஓவில். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யலான்னு வந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஒன் இயர் கிட்டக்க வேலை செஞ்சேன்னு நினைக்கிறேன். எப்படி ரெஸ்டாரண்ட்லாம் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு 2 பேர் தான் இருப்போம். ஸோ அது வந்து ஒரு குவிக் சர்வீஸ் பிளேஸ் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து 2 பேர் தான் இருப்போம். நாங்கள் அப்படியே அது ஃபுல்லாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒர்க். ஆனால் ஒரு 11 o'clock போனோம்னா நைட் 12 o'clock ஆகிடும் வர்றதுக்கு. அந்த மாதிரி குக் பண்ணுற மாதிரியா இல்லை நாட் குக்கிங், லைக் இன்னும் மேனேஜிங் த பிளேஸ். பட் மேனேஜிங்காக நாங்கள் தான் சாப்பாடு எடுத்து கொடுப்பேன். கடைசியில் குப்பை எடுத்து போட்டு போகிற வரைக்கும் நம்ம தான் பண்ணுறது அது. ஸோ அது நடுவில் ஒரு டைம் இருக்கும். எப்படின்னா வந்து அந்த மதியானம் சர்வீஸ்க்கும் ஈவினிங் சர்வீஸ்க்கும் நடுவில் வந்துட்டு ஒரு டைம் இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் எடிட் பண்ணுறது, அந்த டைமில் ஏதாவது ஷூட் பண்ணுறது போயிட்டு அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு ஃபுல் டைம் இதில் வரலாம், டெய்லி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறமா தான் அதை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் டெய்லி வீடியோஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சது. அப்புறம் டெய்லி வீடியோஸ் வந்து அப்படியே ஆரம்பிச்சது தான். அப்போ இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது.